எழில்ஸோட சீரியல்ல நாளைக்கு ஒரு வேற லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். எ மனோகரி வந்து மந்திரவாதிய வச்சு இந்துவ வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்குறாங்க. அந்த சதி திட்டத்த முறியடிச்சுட்டாங்க நம்ம சுடர். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. நெறைய 2, 3 ட்விஸ்ட்ட வந்து ப்ரோமோல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பக்கம் மனோகரிக்கு வந்து லைட்டா சந்தேகம் வந்துருது. சந்தேகம் வந்து நம்மள ஒரு வேளை இந்து ஆவி வீட்டுக்குள்ள வந்திருக்குமோ? நம்மள பார்க்குற மாரியே இருக்கே! இத்தன நாளா இந்த மாரி இல்லாதது இப்ப இருந்தா சரியா வராது. யாரோ ஒரு மந்திரவாதிய வச்சு செக் பண்ணா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்ட்டு ஒரு பெரிய மந்திரவாதி ஒருத்தர் வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஆமா, இந்த வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இந்து ஆவியை பற்றின எல்லா விஷயங்களும் சொன்னோன்னே, இப்போ அவங்கள வரவிடாமல் தடுக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் சொல்கிற விஷயங்கள்லாம் செய், நிச்சயமாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சளை வந்து கரைச்சிக்கிறாங்க. கரைச்சிட்டு வந்து வீட்டு வாசலில் வந்து ஓரமாக வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அவங்க ரத்த பந்தம் சொந்தக்காரங்க யாருமே இதை வந்து தொடாத லெவலுக்கு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து சாமியார் கிளம்பி போயிடுறாங்க. எழிலுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ராத்திரி வந்து ரொம்ப முடியாமல் இருக்கார். சரி போய் பார்க்கலான்ட்டு இந்து வழக்கம் போல் வந்து வீட்டுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறாங்க. பார்த்தா வந்து வரவே முடியலை. என்னடா இது, நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறப்ப ஒரு தற்காப்பு வளையம் மாதிரி ஒன்று தடுக்குது இந்துவை. ஆஹா, நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாத லெவலுக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்களே, என்ன பண்ணுறது, நம்ம இப்போ எப்படி போகிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அந்த வழியாக சுடர் வந்து வாசலில் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கப்போ பார்த்தா, யார் இது, நானே மஞ்சள் இதெல்லாம் காணும்னு பார்த்தா யாராவது வேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல சுடர் வந்து அந்த எதுக்கு இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு யோசித்து கரெக்டாக வந்து சரி அது மாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நம்ம எதுக்காவது இப்போ போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. வேலை பார்க்குறப்ப காய் வெட்டிகிட்டு இருக்காங்க. காய் வெட்டிகிட்டு இருக்கப்போ கையில் அடிபட்டுருது சுடருக்கு. கையில் அடிபட்டோன்னே கையை வந்து உதறாங்க. கையிலேருந்து உதறினோன்னே அந்த ஒரே ஒரு துளி வந்து ரெட் கலரில் வர்றது வந்து கரெக்டாக மஞ்சளில் பட்டுருது. பட்டோன்னே சாமியார் சொன்ன மாதிரி அடுத்த செகண்டே வந்து எல்லா விஷயங்களும் வந்து இந்த வளையம்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆனோன்னே கரெக்டாக வந்து உள்ளே இந்து வந்துடுறாங்க. என்ன இவ்வளோ நேரம் வர முடியாமல் தடுத்துச்சு, திடீர்னு பார்த்தா இப்போ உள்ளே வரும். சரி நம்ம எதுவாக இருந்தால் என்ன, நம்ம போய் வந்து எழிலுக்கு என்ன எப்படி இருக்காருன்னு பார்க்கலான்ட்டு போவோம், சுடர்கிட்ட முதல்ல போய் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் அதே சமயத்தில் மனோகரிக்கு வந்து சந்தேகம் வர்றதுனால வந்து அவங்க ஆசிரமத்தை எல்லாத்துலேயும் விசாரிக்க சொல்கிறாங்க ஆளுங்களை. விசாரித்ததுக்கப்புறமேட்டுக்கு மனோகரிக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி விட்றாங்க. பார்த்தோன்னா வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் மனோகரியோட அப்பாவும் தங்கச்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வந்ததை பார்க்குறாங்க. பார்த்தா சுடரோட ஃபோட்டோ. அப்போ வந்து சுடர் வந்து இந்துவோட தங்கச்சியா அப்படின்னு மனோகரிக்கு விஷயம் தெரியுது. அதோட எபிசோட செம பரபரப்பாக